என்னமோ தப்பா இருக்கு. வந்திருக்கிறது யாரு? அது எப்படி மனோ இங்க வர முடியும்? உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது பூமி. இத்தனை நாள் உன்னுடைய ஆட்டம், இதுக்கப்புறம் என்னோட ஆட்டம். ஆரம்பிக்கும் போது வேடிக்கை மட்டும் பாரு. ஐயனே, யார் அந்த வேடன்? அந்த வேடனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லாம அவனோட செல்ல பிராணி எதுக்கு என் தலையில வந்து உட்காரணும்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடைய நீங்க தான் தரணும். சொல்லுங்க மஸ்தாவே. இதுக்கான பதில் அந்த இனிப்பு இல்லத்துலதான் இருக்கு. இனிப்பு இல்லமா? ஆமா. அந்த ரகசியம் அனைத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும்னா உன்னுள்ள இருந்து ஒருத்தனை உருவாக்கி அவனை அந்த வீட்டுக்கு அனுப்பி சித்தார்த், ராணி, பொம்மி இவங்க 3 பேருக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் அங்க இருக்கு. அது எப்போ உன்னால உருவாக்கப்பட்ட மனோவின் மூலமா திரும்பவும் உன்னுடைய கைக்கு வருகிறதோ அப்பதான் அந்த பிரம்ம ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்குவ. அந்த 3 பேருக்கும் சம்பந்தப்பட்ட பொருள் என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? எனக்கு அது தெரியணும். ஐயனே, நீங்கள் சொன்ன மாதிரி என்னோட விழா எலும்புல இருந்து உருவாக்கப்பட்ட மனோ நான் அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். எப்படியும் அவ அந்த 3 பேருக்கும் சம்பந்தப்பட்ட பொருள் என்னவா இருக்கும்னு தேட ஆரம்பிச்சிருப்பான். அந்த இனிப்பு இல்லத்துல இருக்க நம்ம 3 பேருக்கும் சம்பந்தப்பட்ட பொருள் நம்ம கைக்கு கூடிய சீக்கிரமே வந்துவிடும். எங்க நீ அனுப்புனவன் அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு காட்டு. ஐயனே, இந்த அகோர அதிபதியை சந்தேகப்படுறீங்களா? எனக்குள்ள இருந்து உருவானவன் நான் என்ன சொல்லி அனுப்புனனோ அந்த வேலையில மட்டும் கவனமா இருப்பான். இருந்தாலும் நீங்க இவ்வளவு தூரம் கேட்டதுக்காக அவன் என்ன செய்யறான்னு உங்களுக்கு காட்டுறேன். மாய கண்ணாடியே, அங்க இருக்கிற மனம் என்ன செய்யறான்னு என் ஐயனுக்கும் எனக்கும் காட்டு. வா மாமா, மிலிட்டரி சரக்கு செம. பின்ன மிலிட்டரி சரக்குனா சும்மாவா மாமா? சரக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது. வா கீழே போய் சாப்பாட ஒரு வெட்டு வெட்டுவோம். வா. டேய் நில்றா. ஏண்டா, உனக்கு பசிச்சா காட்டுக்குள்ள ரத்தத்தை தானே குடிப்ப? நீ ஆசைப்பட்டதெல்லாம் இங்க கிடைக்காதே மாப்ள. மாமா கிண்டல் பண்றியா? நீ எங்க வீட்டுக்கு வராம போயிடுவேன்னு நான் ரொம்பவே பயந்தேன் தெரியுமா? எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ வந்துட்டல்ல, இனிமே எனக்கு இன்னும் 2 பெக்கு எக்ஸ்ட்ராவா போகும். இது பாரு மாப்ள, இனிமே நீ இங்கேயே இருக்கணும் சொல்லிட்டேன். காலம் கடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் பௌர்ணமி வருகிறது. அதுக்குள்ள அந்த பொருளை உன்னால உருவாக்கப்பட்டவன் அங்க இருந்து கொண்டு வந்தா மட்டும்தான் அந்த பிரம்ம ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்க முடியும். இல்லன்னா உன்னால அந்த பொம்மையை எப்பவும் அழிக்க முடியாது. அதுக்கான சூட்சுமத்தையும் நீ தெரிஞ்சுக்கவே முடியாது.
மனோ, நான் என்ன சொன்னா நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ச்சே, என் ஐயன் மஸ்தா முன்னாடி எனக்கு அசிங்கமா போச்சு. எனக்குள்ள பாதியா இருக்கிறவனாச்சே, எனக்குள்ள இருக்கிற கோபமும் பழிவாங்கும் உணர்வும் உனக்கும் இருக்கும்னு நினைச்சது தப்பா போச்சு. பௌர்ணமி ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீ உன் சாஸ்திர வித்தைகளை ஆரம்பிச்சு அவங்களுக்கு உயிர் கொடுக்கணும். அப்படி உயிர் கொடுத்தா மட்டும்தான் வேலை நடக்கால் அந்த அரண்மனையில படும். நான் இவங்களுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு முன்னால மண் டாக்டர்களை முதல்ல வர வைக்கணும். அவங்க வந்தா மட்டும்தான் என்னோட மந்திர சக்தியை பயன்படுத்த முடியும். அவங்க மூலியமா மந்திர சக்தியை பயன்படுத்தினா மட்டும்தான் இறந்து போய் பிணமா கிடக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நான் உயிர் கொடுக்க முடியும். ஒருவேளை அவங்களுக்கு உயிர் கொடுத்த பிறகு அவங்க மந்திர சக்தியை பயன்படுத்துவாங்களா? அவங்களுக்கு உயிர் மட்டும்தான் இருக்கும். உயிர் இருந்தாலும் ஆழ்ந்த உறக்க நிலையில தான் அவங்க இருப்பாங்க. பலி கொடுக்கறதுக்கு முன்னால அவங்க உடல்ல உயிர் இருக்கணுங்கிறது சாஸ்திர விதி.